விஜய் முட்டாள், விஜய் கூட இருக்கவன் முட்டாள், நீ அப்படியே வச்சுக்கோ. அந்த முட்டாள் கூட்டம் வந்தால் மரத்தில் ஏறும், கரண்ட் கம்பத்தில் ஏறும், அதை பண்ணும் இதை பண்ணும் எல்லாம் தெரியும். அங்கே 500 பேர் தேவைப்படுற இடத்துல நீ 1000 பேர்த்த டிப்ளாய் பண்ண. உலகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் இயக்கங்களில் பரிசுத்தமான ஒரு இயக்கம்னா அது திமுக தான். அந்த திமுகவை ஏன் இத்தனை பேர் எதிர்க்கிறான்? நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு கீழே இருக்காங்க எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது ஒரு வடிகட்டின முட்டாள்தனம். திமுககாரங்க வந்து இந்த நேரேட்டிவை இன்னைக்கு செட் பண்ணுறதில்ல சார். இந்த திமுகவை எதிர்த்து இவிகே சம்பத்தெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து இவங்க சொல்கிறதே இதுதான். இது ஒரு விபத்துப்பா, அதில் என்னோட முன்னாள் அமைச்சர்கள் பேரெல்லாம் நீ எடுத்து விடாத சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? எப்பயும் போல் நீங்கள் சொல்கிற கேள்வி அவன் கேட்டானா பதில் சொல்கிறீங்க, இல்லைன்னா தப்பிச்சு ஓடிடுறீங்க. 2006-11 கருணாநிதி சம்பாதித்த வெறுப்பை விட ஸ்டாலின் மிக அதிகமான ஒரு வெறுப்பை பொதுமக்கள்கிட்ட சம்பாதிச்சிட்டார். ஸோ விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சரி, இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதை பேசணும்னு வச்சுக்கோங்க. திமுக பண்ண பின்ன அரசியலை விட அது ரொம்ப மலினமானது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஊடகங்களும் இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் என்ன பேசுகிறோங்கிறதுல ஒரு பொறுப்பு இருக்கணும் எல்லாத்துக்குமே. உங்களுக்கும் எனக்கு இருக்கணும், எனக்கும் இருக்கணும், இதை பார்க்குறவங்களுக்கும் இருக்கணும், இது கீழே கமெண்ட் போடுறவங்களுக்கும் இருக்கணும். அப்போ இந்த பொறுப்புங்கிறது யார் இருக்கும்போது பொறுப்பு இருக்கும் ஒரு குடிமக்களுக்கு அப்படின்னா, ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கும். சரிங்களா? இங்கே முதல்வரே ப்ரெஸ்ஸோட கேள்வியை அலட்சியம் பண்ணிட்டு ஓடுறார் சார். முதல்வர் இன்கேஸ் அந்த கேள்விக்கு உட்காந்து சின்சியராக அட்டன் பண்ணி ஒரே ஒரு பதில், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து என்னால் விளக்கமாக பேச முடியல, பொறுப்பு டிஜிபி அதற்கான பதிலை சொல்லுவார், அந்த பதிலை சொல்லிட்டு போயிருந்தா கூட இன்னைக்கு இந்த இத்தனை 100 ஃபெலிக்ஸுகள் உட்காந்து சேனலாக பேசுகிறாங்களா, அது நடந்திருக்காது. அப்போ வழிவகுத்து கொடுத்தது யார்? பொறுப்பில்லாத ஒரு பதிலை சொன்ன முதல்வர் தான். இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் ரூம்குள்ளே போய் 4 கேமராவை வச்சு வீடியோ போடுறதுக்கு பதிலாக அன்றைக்கி அவங்க கேட்ட கேள்விக்கு, பா நீங்கள் வந்து 10,000 பேர் வருவான்னு லெட்டரில் கொடுத்துட்டு 1,00,000 பேர்த்த உள்ளே தள்ளி விட்ருக்கேப்பா, கூட்டம் தாங்கலை, அதனால நடந்த இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு விபத்துப்பா, அதில் என்னோட முன்னாள் அமைச்சர்கள் பேரெல்லாம் நீ எடுத்து விடாத சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? அப்போது ஒரு முதல்வர் பொதுமக்களை குறிப்பாக ஊடகங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். சார், நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுடைய செய்கைகள் தான் நிரூபணம் செய்யும், உங்களுடைய பேச்சு கிடையாது. எந்த ஒரு தனி மனுஷனையும் அவன் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனோட பேச்சு வேண்டாம், அவனோட செய்கை தான். அரசாங்கம் என்ன செய்கை செய்தது? முதல்வரை நாங்கள் திமுக கட்சி தலைவராக பார்க்கல, அவரை ஒரு அரசாங்கமாக பார்க்குறோம். அந்த அரசாங்கம் என்ன செய்தது? வந்தார், கரூருக்கு வந்தார், சந்தோஷம். பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தீர்கள், சந்தோஷம். ப்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்பயும் போல் நீங்கள் சொல்கிற கேள்வி அவன் கேட்டானா பதில் சொல்கிறீங்க, இல்லைன்னா தப்பிச்சு ஓடிடுறீங்க. அப்போ நீங்களே ஒரு சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியல அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறவன், யூடியூப் வச்சு வீடியோ போடுறவன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்களா சார்? அப்போ உங்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு கீழே இருக்காங்க எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது ஒரு வடிகட்டின முட்டாள்தனம். அப்போ ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிளாக இருந்ததுன்னா மக்கள் ரெஸ்பான்சிபிளாக, நீ மக்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு பொறுப்புள்ள முதல்வராக இருக்கணும். முதல்வர் தன் கடமையிலிருந்து தவறினார், மக்களும் அதை தவறி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ரொம்ப சுருங்க சொல்லணும்னா இங்கே யாருக்கும் வெட்கம் இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதோ இல்லை வேறு எவனை அரெஸ்ட் பண்ணானோ அவன்லாம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு ஃபெலிக்ஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அரெஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீ 10,000 பேரை உருவாக்கி வச்சுருக்கேன். விஜய் அவர்களை புரிஞ்சுக்கிற டோனில் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியதை பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த நெரேட்டிவ் கொஞ்சம் மாறிச்சு. நிறைய கட்சி தலைவர்கள் வந்து அதே விஷயங்களை பேசினதையும் பார்த்தோம். இப்போ என்னன்னா, விஜய்க்கு ஆதரவாக வந்து நிற்கக்கூடியவங்க சீமான் அவர்களாக இருக்கட்டும், பாஜகவில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே திமுக எதிர்ப்புன்ற ஒற்றைப்புள்ளையில தான் வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையான ஒரு ஆதாயமோ இதுவோ இல்லாமல், ஒரு அடிப்படை இது இல்லாமல் திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில் தான் இவங்களாம் இணையறாங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சார், அது இவங்க வந்து திமுககாரங்க வந்து இந்த நேரேட்டிவாக இன்றைக்கி செட் பண்ணுறதில்ல சார்.
இந்த திமுகவை எதிர்த்து இவிகே சம்பத்தெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து இவங்க சொல்கிறதே இதுதான், இதே கதை தான். அவங்க வந்து எப்படின்னா எப்போதுமே எனக்கு இந்த எனக்கு சினிமாக்காரங்க மாதிரி எப்போதும் ஸ்டாண்டர்டாக ஒரே வயசை தான் இவர் கவுண்டமணிக்கு கலாய்ப்பார். இவனுங்களுக்கெல்லாம் 33 வயசுக்கு மேலே ஏறுதான்னு பார்த்தா ஏறவே மாட்டேங்குது. அந்த மாதிரி எப்பயும் அவங்க அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மெட்டு. யார் எதிர்த்தாலும் இவன் திமுகவை எதிர்க்கிறான். சரி, திமுக தான் உலகத்திலேயே பரிசுத்தமான ஒரு கட்சியாச்சுல்ல. உலகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் இயக்கங்களில் பரிசுத்தமான ஒரு இயக்கம்னா அது திமுக தான். அந்த திமுகவை ஏன் இத்தனை பேர் எதிர்க்கிறான்? திமுகங்கிற பேரை நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. திமுகவில் இருக்கிறவன் வந்து அட்டூழியம் பண்ணுறான்னு நீ பேசக்கூடாது. சரியா? நான் மெத்தஃபெட்டமைன் விற்பேன், நீ பேசக்கூடாது. நான் கள்ளச்சாராயம் வைப்பேன், நீ பேசக்கூடாது. நான் கிட்னி திருடுவேன், நான் பேசக்கூடாது. எல்லாரையும் அந்த மனநிலைமைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள். இப்போ அவதூறு பரப்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீ அவதூறு பரப்புவதற்கான கிரவுண்டை நீ ஏன் கொடுக்குற? நீ ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தேனா, ஒரு அரசாங்கமாக நீ ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தேனா, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு 500 போலீஸை கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து பக்கத்து மாவட்டத்துலேருந்து இன்னொரு 500 போலீஸை நீ கடை வாங்கி கூட ஒரு 1000 போலீஸாக கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ வம்பே வந்திருக்காது. யூசுவலாக கொடுக்கறத விட அதிகமாக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ இபிஎஸ் கூட்டத்துக்கு கொடுத்தத விட 2 மடங்கு அதிகமான போலீஸ் தான் கொடுத்தோம்லாம் சொல்கிறாங்க. சார், அதாவது கூட்டம் தானே அது. சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, விஜய் முட்டாள், விஜய் கூட இருக்கவன் முட்டாள், நீ அப்படியே வச்சுக்கோ. அந்த முட்டாள் கூட்டம் வந்தால் மரத்தில் ஏறும், கரண்ட் கம்பத்தில் ஏறும், அதை பண்ணும் இதை பண்ணும் எல்லாம் தெரியும்ல உனக்கு. அப்போது அதிமுகவுக்கு கொடுக்குற பாதுகாப்புக்கு அங்கே வந்தால் நீங்கள் அதிமுககாரங்களை வம்பு பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க வம்பு பண்ண மாட்டாங்க. நீ என் மேலே கல் ஏறியா, சரி வாங்கிட்டு மண்டையில் ஒரு கட்டை போட்டுக்கிட்டு அழுதுட்டு போயிடுவான். சரிங்களா? ஆனால் நீ விஜய் மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அங்கே 500 பேர் தேவைப்படுற இடத்துல நீ 1000 பேர்த்த டிப்ளாய் பண்ணணும். அதுதான் அரசாங்கத்தோட வேலை. நீ அதை பண்ணலை, அதை நீ தவறிட்ட, ஒரு அரசாங்கமாக ஃபெயிலியர். நம்ம அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விமர்சனம்ங்கிறத விட ரொம்ப அண்டர் வேல்யூ பண்ணி பேசியிருக்காரு. இப்போ என்ன போட்டியே வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற அந்த மாதிரி பேசியிருந்திருக்காரு. அதிமுக ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணாத மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து கூட்டணிக்கான அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சரி, இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதை பேசினோன்னு வச்சுக்கோங்களேன், திமுக பண்ண அந்த பிண அரசியலை விட அது ரொம்ப மலினமானது. இதெல்லாமே செட்டில் ஆகணும். இது வந்து இட் வில் டேக் another 1 month. இது எல்லாமே அமைதியாகணும். பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரியல. ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பசங்க படித்து என்ஜினியரெலாம் ஆகிட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பசங்க செத்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது 42 பேர். சரிங்களா? ஆனால் 42 பேர் அப்படிங்கும்போது அது 42 குடும்பங்கள். ஒரு குழந்தை இழந்தவங்க இருக்கான்ல, 5 வயசு குழந்தை இழந்தவங்க திருப்பி ஒரு 5 வயசு குழந்தை அப்படிங்கிறதுக்குள்ள உருவாக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய பாடு. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னா, நம்ம அந்த உங்களுடைய சேனலோட எண்ணிக்கைகள்லாம் பெருகினப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அணுகவே மாட்டேங்கிறோம். இந்த எமோஷனல் குவாஷியன்ட்டுன்னு ஒன்று, உங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் எவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த உலகம் ஆரோக்கியமானதாக இருக்கும். சரிங்களா? நம்ம எவ்வளோ தூரம் அந்த உணர்வு நிலையிலேருந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் இந்த உலகம் வறண்டு போயிடும். அப்போ நீங்கள் அந்த உணர்வுபூர்வமான நிலையிலிருந்து நம்ம விலகி யார் போனாலும் அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய வறட்சியும் வன்முறையும் மனுஷங்கள்கிட்ட தோன்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த கூட்டணியெல்லாம் பற்றி இப்போது பேசுவது ஒருபோதும் அது தர்மமாக இருக்காது. மிக நேச்சுரலாக இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது நேச்சுரலாக அமைஞ்சுதான் ஆகும். அதை யாருமே கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதை யாருமே நீங்கள் இனிமேல் தடுக்கவும் முடியாது. அதனால் 26 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துடைய நோக்கமும் இந்த அராஜகமான திமுக வீட்டுக்கு போகணும், திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைக்கி திமுக காரர்களே அதை ஆசைப்படுகிறார்கள். ஒரு அதிமுக காரனோ இல்லை வேறு யாரோ அதை ஆசைப்படுவதை விட ஒரு திமுக தொண்டனே இந்த ஸ்டாலின் ஆட்சி இன்னொரு முறை வரவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதனால் மிக நிச்சயமாக திமுக அப்படிங்கிறது வீட்டுக்கு போகிறது உறுதியாகிவிட்டது. வீட்டுக்கு போகிறது உறுதியாகுங்கிறத விட 2006-11 கருணாநிதி சம்பாதித்த வெறுப்பை விட ஸ்டாலின் மிக அதிகமான ஒரு வெறுப்பை பொதுமக்கள்கிட்ட சம்பாதிச்சிட்டார். இந்த வெறுப்போடையே அவர் வீட்டுக்கு போகிறது தான் அவருக்கும் நல்லது. இல்லை அப்படின்னீங்கன்னா திருப்பி ஏதாவது நீங்கள் ஒரு கேம் விளையாண்டிங்க அப்படின்னீங்கன்னா மக்கள் மன்றத்தில் மிக மோசமாக அசிங்கப்பட்டு போயிடும் திமுக. அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அடுத்த முறை ஆட்சி,
இப்படிங்கிறதெல்லாம் யார் பேசுகிறதா இருந்தாலும் அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் வேணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.